தென்னிலங்கை இனவாதம் தோற்கடிக்கப்பட்ட நேரத்தில் நாங்களும் திருப்பி இனவாதத்தை மட்டும் கொண்டு சென்று தென்னிலங்கையோட பேச முடியாது. நாங்கள் வைக்கிற கோரிக்கை இனவாதம் அல்ல, எங்களுடைய அடிப்படை அபிலாசைகளை நீங்கள் தீருங்கோ. ஆகவே நாங்கள் தனித்து நின்றால் ஒன்று விடுவோம் என்ற ஒரு சிந்தனை வியாக்கியானம் விழுந்திருக்கின்றன. நீங்கள் அழைப்பு விடுத்தீர்கள் சேர சொல்லி மீண்டும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாங்கள் விலகி போகவில்லை, தமிழரசு கட்சி தான் விலகி போனது. அதாவது தமிழரசு கட்சிக்கு 60%, ஏனைய கட்சிகளுக்கு 20% என்ற பிரிப்பு வரையிலேயே ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பத்தில் வந்துட்டு. நீங்கள் இப்போது என்ன செய்திருக்கிறீர்கள் என்றால் அந்த பொது சின்னத்தை எடுத்து உங்களுடைய கூட்டணிக்கு மாற்றி வைத்திருக்கிறீர்கள். அங்குதான் அவர்கள் இதற்கு முதலெல்லாம் விமர்சனம் செய்தவர்கள் என்ன செய்கிறார்கள், நாங்கள் இதற்காகத்தான் சொன்னோம், இவர்கள் கட்சிக்கு பயன்படுத்த இந்த சின்னம் எடுக்க வேண்டும் என்றதுல ஐயா தலைமையிலான கூட்டணியும் ஐங்கரநேசன் தலைமையிலான அவையனுடைய இயக்கமும் அதுக்குள்ள ஒத்துக்கொண்டது. அவர்களுடைய ஒப்புதலின் அடிப்படையில் தான் இந்த சின்னம் எடுக்கப்பட்டதை ஒழிய அவர்கள் ஒப்புதல் அளிக்காவிட்டிருந்தால் குத்துவிளக்கு சின்னத்தில் என்ன தமிழ் தேசிய கூட்டணி இறங்கி இருக்கும். தங்களை வெளிப்படுத்தாமல் கனவே மக்கள் இந்த பொது தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்காக வேலை செய்து என்ன பொறுத்த சங்கு சின்னத்தை பற்றி தமிழரசு கட்சி கதைக்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் சங்கு சின்னத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். யாழ் மாவட்டம் சார்பிலே பழைய 2 வேட்பாளர் என்றால் அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் போட்டியிடுவார்கள். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு எது சிறியது பிள்ளை நிகழ்ச்சியில் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் எது சிறியது பிள்ளை நிகழ்ச்சியிலே சமகாலத்தையொட்டிய விடயப்பரப்பை நாங்கள் ஆராய்வது வழமை. அந்த வகையில் இன்றும் நாங்கள் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்கின்ற காலம் இதுவாக இருக்கிறது. ஆகவே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படும் போது கட்சிகள் இம்முறை தேர்தலிலே எவ்வாறு தங்களை போட்டிக்கு தயார்படுத்திக் கொள்கிறார்கள், தங்களினுடைய பகுதிகளிலே யார் யார் போட்டிகளுக்காக நிறுத்தப்படுகிறார்கள் என்கின்ற நிலவரங்கள் சமகாலத்தில் பேசுபொருளாகவும் கட்சிகள் அவ்வாறு எடுக்கின்ற முடிவுகளும் இப்போது இருக்கிறது. ஆகவே வடகிழக்கை பொறுத்தவரையில் குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பை எடுத்துக்கொண்டால் தமிழ் தேசிய கட்சிகள் எவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கப் போகிறது, எவ்வாறான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். குறிப்பாக ஒரு காலகட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றாக போட்டியிட்டு 22 ஆசனங்களை பெற்றிருந்தோம். அதன் பின்பு யுத்தம் நிறைவடைந்த பின்பு 16 ஆசனங்களாகி 13 ஆசனங்கள் என்ற ரீதியிலே தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஆசனங்களின் எண்ணிக்கை மாறியிருந்தது. ஆகவே 22 13 இறுதியிலே நாங்கள் பார்த்திருந்தோம். 2020 நாடாளுமன்ற தேர்தலை பார்க்கும்போது அவ்வாறு பார்த்திருந்தோம். இப்போது நாங்கள் எல்லோருமே ஒவ்வொரு வழியிலே நிற்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடப் போகிறது, அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தனித்து போட்டியிடப் போகிறது, அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி விக்னேஸ்வரன் தலைமையிலான அணி தனித்து போட்டியிடப் போகிறது, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனித்து போட்டியிடப் போகிறது என்ற விடயங்கள் பேசுபொருளாக இருக்கிறது. ஆகவே 4 கட்சிகள் தனித்தனியே போட்டியில் ஈடுபடுகின்ற சமகால நிலவரம் காணப்படுது. ஆனால் சில வேளைகளில் கூட்டாக மாற்றம் பெறுமா என்கின்ற ஒரு செய்திகள் அவ்வப்போது இருந்தாலும் கூட உறுதியான சில முடிவுகளாக இவ்வாறு தான் கட்சிகளினுடைய தற்போதைய நிலவரம் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் மையப்படுத்தி கொண்டு தனித்தனியே தேர்தலில் போட்டியிடுவது என்பது எந்த அளவிற்கு ஆரோக்கியமான ஒன்று, ஒற்றுமை என்பது ஏன் தேவை என்பதை தொடர்ச்சியாக பலர் வலியுறுத்தி வந்தார்கள். இப்போது நாங்கள் எல்லோருமே பிரிந்து நின்றுதான் தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்சிகளிடையிலும் தமிழ் மக்களிடையிலும் இப்போது ஏற்பட்டுகிறது. இந்த சூழ்நிலையிலே தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்காவினுடைய தலைமையிலே நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிறோம். தேசிய மக்கள் சக்திக்கும் பல இடங்களில் ஆதரவு அலை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் எவ்வாறான வியூகங்களை வகுக்கப் போகிறார்கள், எங்களுடைய நிலப்பரப்பை தொடர்ந்து அவர்கள் எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ளப் போகிறார்கள், வாக்கு வங்கிகளை எவ்வாறு தமிழ் தேசிய பக்கம் திருப்பப் போகிறார்கள், இவ்வாறான பல விடயங்களை இன்றைய எது சிறியது பிள்ளை நிகழ்ச்சிகளை பேசலாம். ஆகவே நாடாளுமன்ற தேர்தலும் சமகாலத்தினுடைய தமிழ் தேசிய கட்சிகளினுடைய நடவடிக்கைகளும் என்ற தலைப்பில் இன்றைய எது சிறியது பிழையில் நாங்கள் பேசப்போகிறோம். இந்த விடயங்களை பேசுவதற்காக நாங்கள் குறிப்பாக 4 கட்சிகளினுடைய ஒவ்வொரு பிரதிநிதிகளுக்கும் அழைப்பினை விடுத்திருந்தோம். தவிர்க்க முடியாத காரணத்தினால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர்கள் இங்கு கலந்து சிறப்பிக்கவில்லை. ஆகவே ஏனைய 3 கட்சிகளினுடைய பிரதிநிதித்துவம் செய்கின்ற மூவரை இங்கு நாங்கள் அறிமுகம் செய்யலாம். அதில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே வலிவடக்கு பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் திரு சுகீர்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம்.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக டெலோ அணி சார்பில் இருந்து முன்னாள் வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினர் திரு சபா கோதாஸ் அவர்கள் வணக்கம். அதேபோன்று விக்னேஸ்வரன் அணி சார்பிலே தமிழ் மக்கள் கூட்டணி சார்பிலே ஜெயபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். இந்த மூவரோடும் நாங்கள் இன்றைய எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியிலே பயணிக்கலாம். குறிப்பாக 4வது கட்சி நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நாங்கள் அழைத்திருந்தோம். ஆகவே அவர்கள் இந்த இடத்தில் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால் இறுதி நேரத்தில் அவர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே நாங்கள் இந்த அணியோடு பயணிக்கலாம். குறிப்பாக சுகீர்தண்டமிருந்து ஆரம்பிப்போம். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வழங்கியிருக்கின்ற தலைப்பு என்பது சமகாலத்தினுடைய தமிழ் தேசிய கட்சிகளுடைய நிலவரம் என்று வழங்கியிருக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு ஆரோக்கியமான ஒன்றா இந்த கட்சிகள் எடுத்திருக்கின்ற இப்போது இந்த முடிவுகள் என்பது தமிழ் தேசியத்திற்கு ஒரு ஆரோக்கியமான ஒன்றா? பொதுவாக சொல்லப்போனால் தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஒன்றாக இருந்தால் அது பலமான ஒரு சக்தியாக இருக்கும். அந்த பலமான சக்தியை வைத்து நாங்கள் பாராளுமன்றத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளாக இருக்கும். அவ்வாறான ஒன்றாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதன் பின்னர் 2009 எங்களுடைய யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் 2010 நடைபெற்ற தேர்தலிலே சீட்டுகள் கிடைக்காமல் வெளியேறியவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். அதிலே கஜேந்திரகுமாருக்கு சீட் கிடைக்கும் போது கஜேந்திரனுக்கும் பத்மினி அவர்களும் கிடைக்காத நிலைமையில் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து வெளியேறி சென்றார்கள். பின்னர் கால ஓட்டத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் விலகி சென்றிருந்தார். அதே நேரத்தில் 2011 புரட்சி இயக்கம் உள்ளுக்குள்ளே வந்தார்கள். அதுக்கு முன்னர் புரட்சி இணைக்க வரவில்லை. பின்னர் இந்த உள்ளூராட்சி தேர்தல் சட்ட முறைமை மாற்றப்பட்ட பின்னர் 2018 நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் முறைமையில் இந்த அவர்களுடைய சிஸ்டத்தினூடாக உள்ளூராட்சி தேர்தலை ஒரு பார்ட்டி முழுமையாக கைப்பற்ற முடியாத நிலைமை காணப்பட்டதனால் இதை 2023 மார்ச்சிலே நடைபெற இருந்த தேர்தலில் நாங்கள் ஒவ்வொரு கட்சிகளும் தனித்துவமாக கேட்போம், ஆட்சி அமைக்கும் போது ஒன்றாக சேருவோம் என்ற ஒரு அடிப்படையில் கேட்கப்பட்ட போது அப்பொழுது விலகி 3 கட்சிகளும் தனித்தனியாக சென்றதன் காரணமாக பின்னர் புரட்சி இயக்கம் டெலோ இயக்கமும் இணையவர்களும் சேர்ந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என முதல் உருவாக்கப்பட்டிருந்த கட்சி சின்னத்தை தூசட்டி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இப்பொழுதும் இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் எல்லோரும் பிரிந்து சென்றவர்களெல்லாம் ஒன்றுபட்டு வருமாறு கேட்டபோது அவர்கள் ஒன்று வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் தாங்கள் தமிழரசு கட்சியோடு சுமந்திரன் அணி என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். அது தவறான விஷயம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாராஜா இருக்கிறார். அது கட்சியினுடைய மத்திய குழு எடுத்த தீர்மானம். சுமந்திரன் அணி தனியாக சுமந்திரன் தனியாக தீர்மானம் எடுக்கிறீர்கள். அது தவறான வியாக்கியானங்களை கொடுத்து இந்த அடிப்படையில் இவர்களிடம் கேட்டபோது அவர்கள் அதில் ஒட்டு வரவில்லை. அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு உக்தி வந்தது. நாங்கள் இந்த முறை பொது தேர்தலிலே, அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பொது கட்டமைப்புடன் இணைந்து தேர்தல் கேட்டபோது நாங்கள் குறிப்பிட்ட அளவு வாக்குகளை எடுத்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தனித்து நின்றால் வென்று விடுவோம் என்ற ஒரு சிந்தனை வியாக்கியானம் விழுந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர்கள் விரும்பியும் விரும்பாமல், சில பேர் மீண்டும் சேர்ந்து ஒன்றாக கேட்டால் எங்களை பலமாக இருக்கும் என்ற நிலைப்பாட்டிலையும் இருந்தார்கள். விரும்பியும் விரும்பாமலும் மதில் மேல் பூனியான இந்த பொது வேட்பாளர் தேர்தல் முறை இருந்தது போல இந்த தேர்தலில் அவ்வாறு இருக்கிறார்கள். அதுக்கு சரியான படிப்பினைகள் மக்கள் வழங்குவார்கள். ஆனால் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை நோக்கி என்றால் தமிழர்கள் ஒன்றிணைந்து இருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. ஆனால் அந்த ஒன்றிணைந்த தேவைப்பாட்டை அவர்கள் விளங்குகின்றார்கள். திருவோணமலையில் பிரிந்து நின்றால் பிரதிநிதித்துவம் யாருக்குமே இல்லா போய் தமிழ் பிரதிநிதித்துவம் அம்பாறை இல்லா என்று அங்கே ஒவ்வொரு பிரதிநிதித்துவம் தான் கிடைக்கூடிய தான் தரும். அந்த இடங்களில் ஒன்றிணைந்து கேட்போம் என்று வருகின்றவர்கள் ஏனைய மாவட்டங்களில் ஏன் அவ்வாறு வரவில்லை என்ற கருத்து இருக்கின்றது. ஆகவே இவர்கள் இந்த மக்களுடைய இன விடுதலைக்காக ஒன்றிணைவதாக தெரியவில்லை. தங்களுடைய கதரை சூடாக்குவதற்காகத்தான் அவர்கள் அந்த அவ்வாறான சிந்தனை எடுக்கின்றார்கள். ஏனென்றால் எங்களுடைய வடகிழக்கிலே 5 மாவட்டம், நிர்வாக ரீதியாக 8 மாவட்டம் இருந்தாலும் தேர்தல் மாவட்டத்தில் இருக்கின்ற 5 மாவட்டங்களில் 2 மாவட்டங்களில் மட்டும் அப்படி செய்வோம் என்றால் மற்ற 3 மாவட்டங்களிலே அவ்வாறு செய்ய முடியாது. அந்த சிந்தனையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே மக்கள் அதுக்கு தெளிவான ஒரு பதிலை வழங்குவார்கள் எதிர்பார்க்கிறேன். ஜெயபாலன் அவர்கள், ஏன் நாங்கள் தனித்து நின்று இந்த தேர்தல்களிலே போட்டியிடுகிறோம்? ஏன் ஒற்றுமையாக முடியவில்லை? தேர்தலில் ஒற்றுமையாகத்தான் போட்டி போட வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள். ஆனால் கொள்கைகள் சரியாக இருந்தாலும் சிலர் தனித்து முடிவெடுக்கிறதால அதை சரியாக செய்ய முடியாமல் இருக்கின்றது. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை பயக்கும் என்று எதிர்பார்க்குறீங்க? இந்த யுத்தம் முடிஞ்சு 15 வருஷம்
இந்த 15 வருஷத்தில் நாங்கள் வந்து இப்போ ஒரு சரியான ஒரு இனிமேல் ஒரு இக்கட்டான கட்டத்தில் வந்து நிற்கிறோம். தென்னிலங்கையில் ஒரு மாற்றம் உருவாயிருக்கு. தென்னிலங்கையில் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. தென்னிலங்கை இனவாதம் தோற்கடிக்கப்பட்ட நேரத்தில் நாங்களும் திருப்பி இனவாதத்தை மட்டும் கொண்டு சென்று தென்னிலங்கையோட பேச முடியாது. நாங்கள் ஒரு காத்திரமான ஒரு திட்டங்களோட போகணும். எங்களோட வடக்கு கிழக்கு எப்படியான ஒரு நிலைக்கு கொண்டு வர திட்டங்களையும் கொண்டு போய்த்தான் எங்களுக்குரிய உரிமைகளை பெறணும். ஏன்னா இப்போ இதுக்கு அரசு வந்து மற்ற இனவாத கட்சிகள் மாதிரி இல்லை. ஆனால் இப்போ இருக்க அரசு எங்களுக்கு சாதகம் என்று நாங்கள் சொல்லவே முடியாது. பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த தேர்தலிலே தனித்தனியாக 4 அணிகள், தமிழ் தேசிய பரப்பு என்று பார்க்கும்போது 4 அணிகளை பார்க்கிறோம். இது தமிழ் மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான விடயமாக நீங்கள் கருதுகிறீர்கள்? அதாவது இந்த தேர்தலில் வந்து தனித்தனிய கட்சிகள் போட்டியிடுவது என்பதற்கான அடிப்படை விஷயங்கள்ல முதல்ல சுகிர்தன் அவர்கள் சொன்ன கருத்துக்கு நான் ஒரு பதில் சொல்ல வேணும். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து ஆரம்பத்தில் எப்படி கட்சிகள் விலகியது என்ற விஷயத்தை சொல்லிக்கொண்டு வரைக்க இறுதியாக செலோ பிளட் என்பன தேர்தல் நோக்கம் கருதி, அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எப்படி கூடுதலான ஆசனங்களை பெறலாம் என்ற வகையில் விலகி தனித்தனியாக கேட்டதாக அவர் ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார். உண்மை அறிவல்ல. அதாவது இலங்கை தமிழரசு கட்சி தான் அந்த முடிவை தனியாக கேட்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தது. காரணம், அதாவது தாங்கள் கூடுதலான ஆசனங்களை பெற்று பிரதேச சபைகளை எடுக்க முடியும் என்ற வகையில் தான் அவர்கள் அந்த முடிவுக்கு வந்திருந்தார்களே தவிர, அது ஏனைய கட்சிகள் இயலுமானவரை நான் நினைக்கிறேன். நான் சார்ந்திருக்கிற டெலோ மற்றும் புல்லட் போன்றன, அதாவது அவர்கள் அப்படியான ஒரு முரண்பாட்டுக்கு வருகிற போது மிக தெளிவாக ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள். நாங்கள் எல்லோரும் ஒரு பொது சின்னத்தில் கூட்டமைப்பை பதிவு செய்து அதை வீட்டு சின்னத்தை பொது சின்னமாகவோ அல்லது வேறொரு சின்னத்தை பொது சின்னமாகவோ வைத்து நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக அந்த அணியில் கேட்போம் என்று. அந்த விடயம் நிராகரிக்கப்பட்டு தமிழரசு கட்சி தனித்து வேட்புமனு தாக்கல் செய்ய முயற்சி செய்த வேளையில்தான் உடனடியாக இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கிற ஒரு பொது கூட்டணி, இது ஒரு பொது கட்டமைப்பு, இந்த பொது அலையன்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது. அதிலும் ஆரம்பத்தில் அந்த அலையன்ஸில் பதிவு செய்யப்பட்ட குத்துவிளக்கு சின்னத்தில் அனைத்து பிரதேச சபைகளுக்குமான நொமினேஷன் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆக அந்த தேர்தல் நடந்திருந்தால் அன்றைய காலத்தில் பல மாற்றங்கள் வந்திருக்கும். துரதிருஷ்டவசமாக அந்த தேர்தல் நடக்கவில்லை. ஆனால் அதன் பிற்பாடு தற்பொழுது இந்த பிரிவினை என்பதற்கு 2 ஆண்டுகள் கழிந்து மீண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட சலசலப்புகள், கட்சிகளுக்கு இடையில் ஏற்பட்ட பலவீனங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி ஒரு கோரிக்கை வைத்திருந்தது, பிரிந்து சென்ற கட்சிகளை உள்வருமாறு. உண்மையிலேயே பிரிந்து ஏனைய கட்சிகள் செல்லவில்லை. அவர்கள்தான் அந்த கட்சிகளை விட்டு தனியாக தேர்தலில் களமிறங்கி இருந்தார்கள். ஆகவே இப்ப எங்களுடைய ஒற்றுமை என்பதற்கு நாங்கள் எந்த வகையிலும் பாதகமாகவோ அல்லது பின்னடிப்பாகவோ இருக்கவில்லை. தமிழரசு கட்சிக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிற விஷயம், கடந்த காலத்தில் உங்களுடைய கட்சி சின்னத்திலும் இந்த அலையன்ஸ் என்பது பதிவு செய்யப்படாமலும் இருந்ததனால் தான் பல்வேறு அசௌகரியங்களும் பிரச்சனைகளும் உருவானது. ஆகவே இம்முறை அதை நாங்கள் பூர்த்தி செய்து எல்லோரையும் உள்வாங்கக்கூடிய வகையில் இந்த அலையன்ஸ் ஒரு பொது கட்டமைப்பை பதிவு செய்யப்பட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருக்கு, அதன் பேரையும் மாற்றலாம். அதே நேரம் அதற்கு வீட்டு சின்னத்தையே ஒரு பொது சின்னமாக கொண்டு வரலாம் விரும்பினார். அதாவது அவர்கள் எந்த சின்னத்தை விரும்பினாலும் கொண்டு வரலாம் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம். அதுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் தமிழ் மக்கள் சார்ந்து எப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம் என்பது கட்சி நலனா அல்லது கட்சிக்குள் இருக்கும் தனி நபர்களின் நலனா அல்லது பொதுமக்களின் நலனா என்ற கேள்விதான் இங்கு இருக்கிறது. ஆகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் இன்று நாங்கள் ஒரு வெளிப்படையான கோரிக்கையை வைக்கிறோம். யாரும் இந்த கட்டமைப்புக்குள் வரலாம், போகலாம். ஏனென்றால் இது ஒரு பொது கட்டமைப்பாகத்தான் இருக்கிறது. அதில் இருக்கிற கட்சிகள் தனித்தனியான பதிவையும் தனித்தனியான சின்னங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்குள் இலங்கை தமிழரசு கட்சியும் வரலாம், தமிழ் மக்கள் கூட்டணியும் வரலாம், அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் வரலாம். ஆகவே அதில் எந்த வேறுபாடு இல்லை. அவர்கள் வந்து கதைக்கிற போது அது எவ்வளவு தூரம் நாங்கள் மாற்றம் செய்ய முடியுமோ அவ்வளவு விட்டுக் கொடுப்புகளை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து ஜெயபாலன் என்ன சொன்னார், அதாவது வந்து தென்னிலங்கையிலே இந்த முறை இனவாதம் இல்லை என்று சொல்லி,
தென்னிலங்கை இன்றைய நிலைமையை பொறுத்தவரையில பொருளாதாரத்தில் வீழ்ந்ததன் பிற்பாடு அனைத்து கட்சிகளுமே இம்முறை இனவாதத்தை கைவிட்டு விட்டு தாங்கள் எப்படி அதிகாரத்தை பிடிக்கலாம் என்றுதான் அவர்கள் சிந்தித்தார்களே தவிர அதற்காக நாங்கள் தென்னிலங்கையில் இனவாதம் இல்லாமல் போய்விட்டது என்று முடிவு கட்டிவிட முடியாது. ஆனால் சூழ்நிலையில் நாங்கள் இனவாதத்தை ஒரு காலமும் கையில் எடுக்கவில்லை. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அரசியல் ரீதியாக அதிகாரமற்றவர்களாக இருக்கிறோம், பொருளாதார ரீதியாக நாங்கள் வீழ்ச்சியடைந்தவர்களாக இருக்கிறோம். இந்த அரசியல் அதிகாரத்தை பறித்ததும் எங்களுடைய பொருளாதாரத்தை நசுக்கி நாசமாக்கியதும் வேறு யாரும் அல்ல, தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் தான். ஆகவே இப்ப வந்திருக்கிற இந்த மாற்றம் என்பது என்னை பொறுத்தவரையில், மக்களை பொறுத்தவரையில், இந்த நாட்டை பொறுத்தவரையில் ஒரு புதிய மாற்றம் தான். ஏனென்று சொன்னால் கடந்த கால ஆட்சியாளர்களுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய ஆட்சியாளர்களை கதிரையில் இருத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரப் போகிறார்கள்? இனவாதத்தை விடப் போகிறார்களா? இனவாதத்தை விடுபவர்கள் என்று சொன்னால் புதிய அரசியலமைப்பில் என்ன தீர்வு தமிழ் மக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்லி இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லவில்லை. இதே இன்று வெளிவிவகார அமைச்சராக இருக்கிற விஜித கேரத் தேர்தல் நடக்கிற முதல் நாள் சொல்லி இருந்தார், வடகிழக்குக்கு நாங்கள் தனியான அதிகாரம் கொடுக்க போவதில்லை. ஆகவே புதிய அரசியலமைப்புக்குள் என்ன வரப்போகிறது? புதிய அரசியலமைப்பு என்ற படம் எங்களுக்கு வரப்போகிறது. எங்களை பொறுத்தவரையில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அதிகார பகிர்வு இந்த தேசிய இன பிரச்சனைக்கு முன்வைக்கப்பட வேண்டும். அந்த தேசிய இன பிரச்சனைக்கு அந்த தீர்வை முன்வைக்கும் வர நாங்கள் வைக்கிற கோரிக்கை இனவாதம் அல்ல. எங்களுடைய அடிப்படை அபிலாசைகளை நீங்க தீருங்கோ, அரசியல் ரீதியாக தீருங்கோ. அது தீர்க்கப்படும் வர தமிழ் மக்கள் சார்ந்து நாங்கள் இனவாதம் பேசுகிறோம் சொல்லக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. நாங்க எங்களுடைய இழந்து போன உரிமையை, நாங்கள் விடுதலை போராட்டத்துக்கு இவ்வளவு தியாகத்தை செய்தார்கள் என்னடா, எங்களை இழந்து போன உரிமையை பெற்றுக்கொள்றதுக்காக இன்றைக்கு நாங்கள் துரதிருஷ்டவசமாக இந்த ஜனநாயக அரசியலுக்குள்ள வந்துட்டோம். ஜனநாயக அரசியல் வாக்குத்தான் தீர்மானிக்கும் என்றா வடகிழக்கில் இந்த தேசியம் பேசுற கட்சிகள் ஒன்றிணைந்து பிரதித்துவத்தை எடுத்து வச்சிருக்கிறது தான் தென்னிலங்கை மாற்றத்துக்கு நாங்கள் நிகராக பேரம் பேசலாம். இல்லை என்று சொன்னால் அது ஒரு ஆபத்தாகவும் அது ஒரு பலவீனமாகவும் தான் எதிர்காலத்தில் அமையும். மூன்று கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் தங்கள் ஏன் ஒற்றுமை என்பது இல்லாமல் போனால் இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஒரு விடயம் என்ற விடயத்திற்கு பதில் சொல்லியிருக்கணும். இப்போது மூன்று பேரிடமும் பொதுவான ஒரு கேள்வி, உங்கள் கட்சிகள் இப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்திருக்கின்ற முடிவுகள் என்ன? பொதுவாக தமிழரசு கட்சியிலிருந்து ஆரம்பிப்போம். தமிழரசு கட்சி என்ற முதல் இல்ல அவருடைய கேள்விக்கு நான் பிறகு வருகிறேன். இப்போது உங்களுடைய கட்சிகள் எடுத்திருக்கின்ற நிலை, அவர் சொன்ன பதிலுக்கு மீண்டும் உங்களோட நான் அதை கேள்வியாக வருவேன். தமிழரசு கட்சி என்னவரிடம் கேட்ட கட்சிகள் ஒன்பராத நிலைமை. தமிழரசு கட்சி புதிய வேட்பாளர்களை உள்ளடக்கிய வகையிலும் பழைய அனுபவம் உள்ளவர்கள் ஓரிருவரையும் இணைத்துக் கொண்டு புதிய வேட்பாளர்களை தெரிவு செய்யும். அந்த வேட்பாளர்கள் கூடுதலாக ஒரு தகமை பெற்றவர்களாகவும் கல்வி புலமையாளர்களாகவும் எங்களுடைய இலக்கு நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாகவும் தெரிவு செய்யப்படுவார்கள். நாளைய தினம் இறுதி செய்யப்படும். தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தற்போதைய நிலவரம் தேர்தல் தொடர்பில் தமிழ் மக்கள் கூட்டணி இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு சார்பாக தான் செயற்படும். வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் சமஸ்டி தீர்வை தான் நாங்கள் இந்த கட்டத்தையும் கோருவோம். அதை கோரும்போது கூட இப்போ களத்தில் என்ன சாதகமாக இருக்கின்றதோ அந்த இதை பயன்படுத்தித்தான் அதை கூற வேண்டும். ஏனென்றால் சாதகம் இல்லாத வழியில் போனால் திரும்பவும் தோற்று கொண்டுதான் வருவோம். இப்போ காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி சர்வதேச கூட்டணியினுடைய தலைவர் தான் போட்டியிட மாட்டேன் அறிவித்திருக்கிறார். அவர் தன் முதுமை காரணமாகவும் தன் இயலாமை காரணமாகவும் இந்த தேர்தலில் ஒதுங்கிவிட்டார். இளந்தலைமுறைகளை களமிறக்கி இருக்கின்றார். இளந்தலைமுறைகள் காத்திரமான இளந்தலைமுறைகள் தான் களமிறக்கப்படும். சாதாரணமாக சும்மா சொல்ற மாதிரி பழைய ஆக்களையோ தோத்து போன ஆக்களையும் திருப்பி விடுறதுல எந்த வித பிரயோசனமும் இல்லை. அப்ப புதுமையா துடிப்பா நல்ல திட்டங்களோட உள்ள இளைஞர்களை தான் இந்த முறை களமிறக்கப்படும். எங்கட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில இதுவரை அதாவது வேட்பாளர்கள் யார் யார் என்று ஒவ்வொரு கட்சிகள் தேர்வு செய்திருந்தாலும் ஒரு இடைவெளி இருந்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த கட்சிகள் வர முடியுமோ உள்வாங்கி வரலாம். உள்வாங்கி வந்து அவர்கள் ஒன்றிணைஞ்சு பயணிக்கிறதுக்கு என்ன தடையாயிருக்கோ கதைக்கலாம். கதைச்சு இந்த நொமினேஷன் டேட் முடிகிறதுக்கு இடையில 11ஆம் தேதி முடிகிறதுக்கு இடையில 7 9ஆம் தேதிக்குள்ள கதைச்சு ஒரு ஒற்றுமை நிலப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்றதான் எங்கட நிலப்பாடு. இதுல யாருக்கும் இடமில்லை என்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புல இல்லை. அதுக்காக ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்குரிய ஆசனங்களை விட்டு கொடுக்க கூட தயாராக இருக்கு. ஆனால் இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில 5 கட்சிகள் இருக்கிறது இல்லையா?
டெலோ இருக்கிறது, பிளட் இருக்கிறது, ஜனநாயக போராளிகள் கட்சி இருக்கிறது, சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான EPRLF இருக்கிறது, ஸ்ரீகாந்தா தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி இருக்கிறது. இந்த 5 கட்சிக்கும் குறிப்பாக நான் உதாரணத்திற்கு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கொள்ளும். எவ்வாறு ஆசன பங்கீடுகள் அங்கு நடைபெறுகிறது? ஒரு கட்சிக்கு குறிப்பாக இத்தனை பேர் இல்லாவிட்டால் சில கட்சிகளுக்கு இவ்வாறு என்று ஒரு விடயம் அங்கு பேசப்படுகிறதா? எவ்வாறு அது? இல்லை அப்படி நெருக்கடி இல்லை. அதாவது எந்த கட்சி சரியான ஒரு வேட்பாளரை இப்போதைய சிச்சுவேஷனுக்கு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்குதுன்னு சொன்னால் அது கட்சி பலமில்லாததோ அல்லது பதிவில்லாததோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர்கள் கொண்டு வர்ற வேட்பாளர் ஒரு காத்திரமான வேட்பாளர் என்றால் அது மற்ற கட்சி விட்டு கொடுக்க தயாராக. உதாரணமாக நாங்கள் சார்ந்திருக்கிற கட்சி ஒரு ஆசனத்தை, ஒரு சீட்டை, ஒரு டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கு. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது இங்கே மட்டும் இல்லை, வன்னியிலையும் மட்டக்களப்பிலையும் அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அதே நேரம் திருகோணமலை அம்பாறை என்றது அது பொதுவாக நாங்கள் எங்களுக்குள்ள கட்சி ரீதியாக அடிபடுறோம்ன்றதுக்கு அப்பால அந்த மாவட்டங்களில் இருக்கிற மக்களின் கோரிக்கை. முந்த நாள் நாங்கள் இந்த கூட்டம் வைக்கிறதுக்கு 3 நாட்களுக்கு முதல் திருகோணமலையில் எங்களுடைய சந்திப்பு நடந்தது. அங்கு இருக்கிற பெரும்பாலான ஏனைய கட்சி பிரதிநிதிகளும் அதில் கலந்து கொண்டிருந்தவர்கள் கதைத்த போது அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். இங்கு 50,000 வாக்குகள் தான் இருக்கிறது, தமிழ் மக்களுடைய வாக்குகள். அதை திரட்சியாக ஒருவருக்கு அளிக்கிற ஒரு கட்சிக்கு அளிக்கிற போதுதான் தாங்கள் பிரதிநிதித்துவத்தை எடுக்க முடியும். அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அங்கு திருகோணமலையிலும் அம்பாறையிலும் எல்லா கட்சிகளும் ஒன்றாக அதில் ஒரு புள்ளி மாதிரி என்ன 2 விதமாக பேசப்பட்டது. அதாவது ஏதாவது ஒரு கட்சி சின்னத்தில் திருகோணமலையில் ஒரு கட்சி சின்னத்தில் கேட்டால் அது இன்னொரு கட்சி சின்னத்தில் அம்பாறையில் கேட்பது என்று, அதிலும் தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி இன்னொரு விடயத்துக்கு ஆராயப்பட்டது சுயேட்சையாக கேட்கிற போது. சில வேளைகளில் திருகோணமலை அம்பாறையில் சுயேட்சை சின்னத்தில் கேட்டால் தேசிய பட்டியல்களுக்கு ஆபத்து வரும் என்று பேசப்பட்டது. ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதை விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தது. அது தேசிய பட்டியல் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, ஒற்றுமையாக எல்லோரும் ஒரு சுயேட்சை சின்னத்தில் தான் கேட்க போகிறார்கள் என்றால் அதை விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முடிவெடுத்திருக்கிறது. அவ்வாறு இருக்கிறது. ஆக இங்கும் ஒரு ஆசனம் இல்லாவிட்டால் இங்கும் பறிபோன பிறகுதான் நாங்கள் அப்படியானால் ஒன்றாவோம். இல்லை, நாங்கள் இந்த நேரத்தில் கூட நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம், எந்த விட்டுக் கொடுப்புக்கும் தயார். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் அவர்களிடம் கட்சி சின்னமாக இருக்கிற போது நான் ஏலவே சொன்ன கடந்த கால முரண்பாடுகள், கசப்புகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அதை ஒரு பொது அலையன்ஸுக்குள் ஒரு பொது சின்னமாக கேட்டு வருகிறோம். அது எந்த சின்னம்? அது எங்களை பொறுத்தவரையில் இதுதான் சின்னம் என்றல்ல, எண்ணம் தான் முக்கியம். எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒன்றிணைகிற போது சின்னம் என்பது மக்கள் மனதில் இலகுவாக சின்னத்தை என்றாலும் நீங்கள் கொண்டு வாருங்கள். ஆகவே அது ஒரு கூட்டு சின்னமாக பொது கட்டமைப்பாக இருக்கட்டும். அது கட்சிகள் சார்பில்லாமல் பொது பதிவுடன் பொது சின்னமாக இருக்கட்டும். அது திருசுகீதம் நடைபெறுகிறேன் ஆரம்பத்தில் அவர் குறிப்பிட்டது போல உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடும், தன்னுடைய சின்னத்தை கொண்டு சென்று விடும் என்ற ஒரு விடயம் பேசப்பட்டது. அவர் குறிப்பிட்ட அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தலாம். ஆகவே மற்ற கட்சிகள் தனித்தனி போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் சபைகளை தனியே கைப்பற்றுவதற்கு, இல்லாவிட்டால் சபைகளில் எல்லோரும் சேர்ந்து அந்த பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான முயற்சி என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஆனால் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய போது எதற்காக ஒவ்வொரு கட்சிகளிலிருந்து ஒவ்வொருத்தர் வெளியேறினார்களோ அங்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டதோ அந்த பிரச்சனையை தீர்க்கவில்லை, கூட்டாக ஒரு பதிவு செய்யப்படவில்லை, கூட்டமைப்பு என்றது பதிவு செய்யப்படவில்லை. ஆகவே தமிழரசு கட்சியினுடைய சின்னம் இருப்பதனால் தமிழரசு கட்சி தான் தொடர்ந்து அங்கு கையோங்கி இருந்தது. அதிலிருந்து வெளியேறிய பலரும் குறிப்பிடுகிற விடயம், ஏன் நாங்கள் வெளியேறினோம், தமிழரசு கட்சி தனித்து செயற்படுகிறது, அதன் பின்பு ஒரு சிலர் தனித்து செயற்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆகவே நீங்கள் அழைப்பு விடுத்தீர்கள் சேர சொல்லி மீண்டும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாங்கள் விலகி போகவில்லை, தமிழரசு கட்சி தான் விலகி போனது, மீண்டும் பாருங்கள், உங்களுடைய சின்னத்தை அங்கே கொண்டு வாருங்கள், ஆனால் ஒரு புது கூட்டணியாக அதை பதிவு செய்யுங்கள் என்கிறார்களே. இதில் தெளிவான தெரியவனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படும் போது, இந்த கட்சிகள் சேர்ந்து உருவாக்கப்படும் போது அப்பொழுது புலட் இயக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளடக்கப்படவில்லை. இல்லை இல்லை, 2011 தான் வந்தது. அந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றீடாக அவர்கள் இந்த கட்சியை பதிவு செய்த புலட் இயக்கம், இது புலட் இயக்கத்தின் கட்சி, இது தனி கூட்டமைப்பாக பதிவு செய்யப்பட்ட ஒரு மாயை காட்டினம்.
இது புரட்சி இயக்கத்தின் ராகவன் அவர்கள் செயலாளராக கொண்ட கட்சி. ஆனால் இப்போது அந்த கட்சியை வந்து பொதுவாக அவர்கள் விட்டு விட்டார். அது அந்த 5 கட்சியினுடைய பங்குதாரர்களுமே வந்து அதன் முடிவெடுப்பார்கள். அவர்கள் கூடித்தான் அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள. தனிய சித்தார்த்தனோ அல்லது செல்வம் அடைக்கலநாதனோ இல்லாட்ட வேறொரு அங்க வந்து முடிவெடுக்க முடியாது. ஒவ்வொரு கட்சியில அவர்கள் முதலில் அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்றது உருவாக்கப்படும் போது ஊடகங்களுக்கு தெரிவித்த விடயம் அதுதான். இப்ப சுகிர்தன் சொல்லுமா போல அங்க செயலாளருக்கு வந்து எக்ஸிகூட்டிவ் பவர் இல்ல. அங்க வந்து எக்ஸிகூட்டிவ் கமிட்டி என்ன ஒன்று இருக்கு. அந்த கமிட்டியில ஒவ்வொரு கட்சியிலையும் 3 பிரதிநிதி 15 பேர் இருக்காங்க. 15 பேரும் சேர்ந்து மெஜாரிட்டியா எடுக்கிற முடிவைத்தான் செய்யலாம். மற்ற எந்த முடிவும் நடைமுறைப்படுத்த இது இந்த தேர்தலில் அதன் விளைவுகள் எதிரொலிக்கும். அப்பொழுது நாங்கள் இது சம்பந்தமாக கதைக்கலாம் தெளிவாக. ஏனென்றால் நாங்கள் ஒரு மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்க அதன் எக்ஸ்பெக்டேஷனாக சொல்லிடலாது. ஆகவே இது முதலாவது தேர்தலை அவர்கள் சந்திக்க போகிறார்கள். அந்த சந்திப்பிலே எவ்வாறு அதற்கான விடயங்கள் அவர்கள் சொல்கிறார், தேர்தலில் நாங்கள் சந்திக்கவில்லை, உங்களுடைய சின்னத்தையே கொண்டு வாருங்கள், நாங்கள் இந்த குத்துவிளக்கு சின்னத்தை விடுகிறோம், தமிழரசு கட்சியினுடைய சின்னத்தையே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் ஒரு நிபந்தனை முன்வைக்கிறார்கள். அது என்ன நிபந்தனை? அதை நீங்கள் பொது சின்னமாக்குங்கள். பொது அலையன்ஸுக்குள் பதிவு செய்யப்பட்ட பொது அலையன்ஸ் ஒன்று இருக்கிறது. இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதுகின்ற பேரையும் மாத்தலாம். அதுக்கு ஒரு வேற பேரை போடலாம். அதுகின்ற சின்னத்தையும் மாத்தலாம். அந்த எண்ணத்துக்கு வாருங்க எல்லாரும். அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். அந்த எண்ணத்தை தமிழரசு கட்சியும் வந்தால் அங்கு 3 பேர் அதிகாரத்திலே வருவார்கள். அதாவது வந்து இப்போது இருக்கின்ற 15 பேரில் 6வது கட்சியாக தமிழரசு கட்சி வந்தால் 18 பேர் இருப்பார்கள். அந்த 18 பேரும் சமமாக கூடி முடிவை எடுப்பார்கள். இதற்கு ஏன் தமிழரசு கட்சியில் இருக்கின்ற இதுல இருக்கின்ற நீங்கள் பொதுவாக பார்த்தா தெரியும். இந்த 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் தங்களுக்கு சீட் கிடைக்க இல்லை. ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு இவ்வளவு சீட் அதிகாரங்கள் வேணும் என்று கேட்டு தங்களுக்கு சீட் கிடைக்கல, தங்களுக்கு சீட் வேணும் பிறகு தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் தான் அந்தந்த கட்சிகளில் போய் அதுக்காக கேட்டு வந்த அப்புறம் உதாரணமா இவன் எங்கண்ட கைதீவன் எடுத்துக்கொள்ளுங்க. கைதீவனார் இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியினுடைய செயலாளராக இருந்தவர். மாகாண சபையில புலட்டுக்கு 2 சீட் கொடுக்கப்பட்டது. அந்த 2 சீட்ல ஒன்று சித்தார்த்தன் அவர்கள் போட்டியிட்டார், மற்ற சீட்டுக்கு போட்டியிட அவர்களோட ஆள் இல்லை. ஆகவே தமிழரசு கட்சியினுடைய இளைஞராக இருந்த இளைஞர் அணியில இளைஞராக செயலாளர் தான் கைதி வந்து போட்டிட்டார். இன்றைக்கு அவர் எங்கள்ட கட்சி நீ புலட்டுக்குள்ளார வந்தபடியா புலட்டுல அவரை நீ ஒதுக்கி விட்டபடியா தான் இன்றைக்கு அவர் புலட்டோட குற்றச்சாட்டை வந்து நாங்கள் அவரும் எல்லா தேர்தலையும் முன்னுக்கு நின்றால் எல்லா விஷயமும் தெரியும். ஆனா இதுல நாங்க ஒரு விஷயத்த பிள்ளையா சொல்லக்கூடாது. இதுல வந்து அதாவது வந்து நாமினேஷன் தாக்கல் செய்கிற போது அதாவது வந்து தமிழரசு கட்சிக்கு 60%, ஏனைய கட்சிகளுக்கு 20% என்ற பிரிப்பு வரைக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பத்தில் வந்துட்டுது. அதே நேரம் அதுக்கு பின்னால வேட்பாளர் போடுகிற போது ஒவ்வொரு கட்சிக்குள்ள தலைவர்மாரும் மற்ற தலைவர்மாரோட கதைச்சு என்ன டைம் ஒரு ஆள் இருக்கு நீங்க போட்டுக்கொள்ளுங்க என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போடப்பட்டதை ஒழிய ஆள் இல்லாத பஞ்சத்துல போடல. அப்படி ஆள் இல்லை என்று சொல்லி இருந்தா இப்ப கடைசியா போடப்பட்ட நாமினேஷன்ல அத்தனை பிரதேச சபையில நாங்க போட்டிருக்கோம். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது தமிழரசு கட்சி நீங்கள் சொன்னது போல அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கலாம், அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய தொண்டர்களாக தான். ஆனால் தமிழரசு கட்சியாலே அவர்களுக்கு இல்லாவிட்டால் ஆசனம் கொடுக்கப்படவில்லை. இல்லாவிட்டால் அந்த இடத்தில் தமிழரசு கட்சியில அவர்களுக்கு இல்லாதபடியால் தான் அவர்கள் வந்து ஏனைய கட்சிகள் மூலம் தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் கேட்டதுக்கு இணங்கத்தான் சில விஷயங்கள் சில வட்டாரங்களுக்குள் போடப்பட்டது. உதாரணமாக சிவிகே சிவஞானம் ஐயா தந்த வட்டாரத்துல கஜேந்திரகுமார போடணும், எங்களை கட்சிக்குள்ளால போடணும், எங்களை கேட்டதுக்கு அமைவாகத்தான் நாங்கள் போட்டனாங்க. ஆகவே இதுல அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எந்த கட்சிக்குள்ளாலையும் கூட்டுக்குள்ள இருக்கீங்கள வரலாம் போகலாம், எங்களுக்கு அந்த பிரச்சனை ஒருபோதும் வராது. ஆனால் கட்சி மாற்றிக்கொண்டது என்ற விவகாரத்தில் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் யாருக்குள்ளால வந்து தமிழரசு கட்சிக்கு வந்தார். பன்னி மாவட்டத்தில் இருக்கிற சிவமோகனா இருக்கலாம், ரவிகரனாக இருக்கலாம், அல்லது சாந்தினியா இருக்கலாம். இப்படி பல பேர்
அதாவது நாங்கள் அந்த விஷயத்தை ஆராய போனோம்டா கன குற்றச்சாட்டு வரும். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அது தமிழ் தேசிய கட்சிக்குள்ள எங்கிருந்து வந்தாலும் இருக்கலாம், ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒற்றுமையாக பயணிங்கன்னு தான் நாங்க சொல்றோம். சரி, ஜெயபாலன் அவர்கள், ஏன் இந்த நேரத்திலே தமிழ் மக்கள் கூட்டணி சங்கு சின்னத்திற்கு ஆதரவு வழங்கியிருந்த ஜனாதிபதி தேர்தலிலே அந்த சங்கு சின்னத்திற்கு ஆதரவு வழங்கிய அணிதான் இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கிறது. பொது கட்டமைப்பில் யாரும் இல்லை, ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம், குறிப்பாக 5 கட்சிகள் ஆதரவாக இருக்கிறது. நீங்களும் அப்போது ஆதரவாக இருந்தீர்கள். நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர்களோடு இணைந்து பயணிப்பதில் உங்களுக்கு இடையில் என்ன வேற்றுமை வருகிறது? தமிழ் பொதுச்சபையின் கட்டுப்பாட்டுக்குள் தமிழ் மக்கள் கூட்டணி எப்போதும் இணைந்து செயல்பட தயார் நிலையில் இருக்கின்றது. தமிழ் பொதுச்சபையிலிருந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி விலகி சென்ற பிறகு அதனுடன் நாங்கள் எந்த விதத்தில் சேர முடியும் நீங்களே சொல்லுங்கள். தமிழ் பொதுச்சபையிலிருந்து ஜனநாயக கூட்டணி விலகி இருக்கிறது. இல்லை, இது தவறான ஒரு விடயம். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் குறிப்பாக இந்த பார்லிமெண்ட் தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு ஒரு கூட்டம் நடைபெற்றது. தமிழ் பொது கட்டமைப்பில் இருக்கிற முக்கியஸ்தர்களுடன் ஏனைய அரசியல் கட்சிகளும் சேர்ந்து, குறிப்பாக இவர்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியும் அங்கு வந்திருந்தார் அந்த கூட்டத்துக்கு. அங்கு பேசப்பட்ட விடயம், அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள போறோம் என்று. அதுல தமிழ் பொது கட்டமைப்பில் இருந்த சிவில் சமூக தலைவர்கள் சொன்னது, நாங்கள் தேர்தலில் இறங்கப் போவதில்லை, நீங்கள் தேவை என்றால் இந்த சின்னத்தை பாவித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அந்த MOUவில் இருக்கிற சரத்தின் அடிப்படையில இறுதியாக சொல்லப்பட்டிருக்கு, இது தேவை ஏற்படும் போது எதிர்வரும் காலங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்ற வகையில். அந்த வகையில் அவர்கள் சொன்னது, நீங்கள் விரும்பினால் இந்த சின்னத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. ஆகவே அதன் அடிப்படையில் தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சின்னமாக அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று அவர்கள் அதுக்கு பூரண ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, தாங்கள் அதாவது தேர்தலில் இறங்கப் போவதில்லை, தாங்கள் ஒரு பிரதிநிதியை தருவோம், நீங்கள் அவரை பரிசீலிக்க வேண்டும். அதற்கும் அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சின்னமாக சங்கை மாற்றுவதற்கு தேர்தல் ஆணையாளர்கள் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் மாறி வந்திருக்கு. இந்த மாற்றம் வந்து கொண்டிருக்கிற நேரம் 3 நாள் கழிய திருகோணமலையில் நான் நினைக்கிறேன் பிஷப் ஹவுஸில் நடைபெற்ற கூட்டத்துக்கு பிற்பாடுதான் ஏனைய தரப்புகளுடன் கதைக்காமல் கலந்தாலோசிக்காமல் பொது கட்டமைப்பில் இருக்கிற ஒருவர் இந்த ஊடகங்களுக்கு செய்தியை விட்டிருந்தார். இதை பயன்படுத்துவதை பலரும் யோசிக்க வேண்டும், பயன்படுத்தக்கூடாது என்றவர்களால் சொல்லல. ஏனென்று சொன்னால் அது சுயேட்சையாக கேட்கப்பட்ட சின்னம். அதை இனிவரும் தேர்தலில் யாருக்கும் அந்த சின்னம் எடுத்துக்கொள்ளலாம், யாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இல்லை, அந்த உடன்படிக்கையிலே ஜனாதிபதி தேர்தலின் போது உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட ஒரு விடயம், இது ஒரு பொது நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்ட சின்னம். இந்த சங்கு சின்னத்தை அந்த வேட்பாளர் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட முடியாது. அரியநேத்திரன் அவர்கள் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதை பயன்படுத்தி அவர் வாக்கு கேட்க முடியாது. அவரே சொல்லியிருந்தார், நான் இது வாக்கு அரசியலுக்கு நீ வரவில்லை இந்த தேர்தலிலே என்று சொல்லியிருந்தார். அதே போன்று ஒரு கட்சி இந்த சின்னத்தை பயன்படுத்த முடியாது, அவர்களுடைய கட்சிக்காக உரிமையாக இப்போது அதை பிரச்சாரம் செய்துவிட்டு பின்பு நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக அவர் சொல்லப்பட்டது அந்த கட்டமைப்பில் இருந்து அதை சொல்லியிருந்தார். அதாவது கட்சி பயன்படுத்த முடியாது, கட்சி பயன்படுத்தவில்லை, இது ஒரு பொது அலியன்ஸ் தான். இந்த அலியன்ஸுக்குள்ள அவர்களுடைய ஒப்புதலின் அடிப்படையில் தான் இந்த சின்னம் எடுக்கப்பட்டதை ஒழிய அவர்கள் ஒப்புதல் அளிக்காவிட்டிருந்தால் குத்துவிளக்கு சின்னத்தில் என்ன தமிழ் தேசிய கூட்டணி இறங்கி இருக்கும். இது சின்னம் அதாவது பிரச்சனை என்று யாரும் நினைத்தால் அல்லது இந்த சின்னத்தால் அவர்கள் வெண்டு விடுவார்கள் நினைத்தால் இந்த அலியன்ஸுக்குள் அவர்கள் வரலாம், யாரும் வரலாம். இல்ல, இது இவ்வாறு ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன். இது இவ்வாறு நடந்திருக்கலாம் தானே. இப்போது தமிழ் பொது கட்டமைப்போடு இந்த கட்சிகள் சேர்ந்து பயணித்து அந்த சின்னத்தில் கேட்டிருந்தால் தேர்தலுக்கான ஒரு கட்டமைப்பாக அந்த கட்டமைப்பு மாற்றி நாடாளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் போட்டியிடுகிறோம், ஆக எங்களுடைய சின்னத்தில் கட்சிகள் எங்களோடு வரலாம் என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அந்த சின்னத்தை அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்டது போல இறுதியிலே மாற்றம் செய்யலாம் என்ற விடயம் இருக்கிறது என்றால் இதை மாற்றி பொது தேர்தலுக்காக பொது கட்டமைப்பாக இதை பயன்படுத்துவோம். அதாவது சங்கு சின்னத்திற்கும் அரியநேத்தனவர்களுக்கும் எவ்வாறு பொது கட்டமைப்பும் கட்சிகளும் சேர்ந்து பிரச்சாரம் செய்தனவோ, குறிப்பாக விக்னேஸ்வரன் தலைமையிலான கட்சிகளும் எவ்வாறு செயற்பட்டதோ அதே போன்று இந்த பொது சின்னத்தோடு இணைந்து இந்த கட்சிகள் பயணிப்பதாக இருந்தால் நீங்கள் சொல்கின்ற விடயம் சரி. ஆனால் நீங்கள் இப்போது என்ன செய்திருக்கிறீர்கள் என்றால் அந்த பொது சின்னத்தை எடுத்து உங்களுடைய கூட்டணிக்கு மாற்றி வைத்திருக்கிறீர்கள். அங்குதான் அவர்கள் இதற்கு முதலெல்லாம் விமர்சனம் செய்தவர்கள் என்ன செய்கிறார்கள், நாங்கள் இதற்காகத்தான் சொன்னோம் இவர்கள் கட்சிக்கு பயன்படுத்த இந்த சின்னம் எடுக்க வேண்டும் என்றதுல ஐயா தலைமையிலான கூட்டணியும் ஐங்கரநேசன் தலைமையிலான அவையனுடைய இயக்கமும் அதுக்குள்ள ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் தான்
அந்த சின்னம் வந்து இது தவறு நினைக்கிறேன். ஏனெண்டா, தேர்தல் இது வந்து சின்னமாக இப்ப சொல்ற மாற்றப்படுவதற்கு விஷயம் வந்து அனுப்பப்பட்டது. வெளிப்படையா நடந்த விஷயம் இல்ல. அவர் இது ஒரு ரகசியமா இது நடந்தது. அடுத்த கணம் இந்த சிவில் அமைப்புகள் வந்து அறிவிச்சதன் பிற்பாடுதான் ஐயா வெளியேறினவர் நான் பெற மாட்டேன்னு சொல்லி, அதே நேரம் அங்கர்நேசன் அவர்களும் வெளியேறி சென்றவர்கள் தாங்கள் பெற மாட்டோம்னு சொல்லி. இதுல இப்ப யாருக்கும் ஒளிவு மறைவில்லை. இது அந்த தரப்புகளை நீங்கள் இதை கேட்கிற போது அவர்களால் எப்படி இதுக்கு பதிலளிக்க முடியும் என்றதான் அங்க பிரச்சனையா இருக்கும். எங்களை பொறுத்தவரையில இந்த சின்னத்தை எடுக்க வேணுமோ அல்லது இந்த சின்னத்துல தான் தேர்தல் கேட்க வேணுமோ அல்ல. எங்களுக்கு அவர்கள் பொது கட்டமைப்பும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து கதைத்த அந்த அதாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் இந்த மாற்றம் எடுக்கப்பட்டதை ஒழிய யாரும் சர்வாதிகாரமோ தன்னிச்சையாகவோ இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த சின்னத்தை எடுக்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்னது இப்ப கோதாஸ் பதில் சொன்னார் என்னன்னு சொன்னா சின்னங்கள் முக்கியம் இல்ல எண்ணங்கள் தான் முக்கியம் என்று சொன்னார். அப்ப எதுக்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து அவசரப்படுத்தி சங்கு சின்னத்தை எடுத்தது? அந்த பொது சபை வந்து சங்கு சின்னத்தை நீங்கள் எடுக்கணும் என்று சொல்லி ஒரு ரூல் நிபந்தனை விதிக்கல. நீங்கள் எடுங்கோ என்று நிபந்தனை விதிக்கல, சரியோ? ஆனா இவே அதுக்கு அவசரப்பட்டு சங்கு சின்னத்தை போய் எடுத்தவன் இல்ல. அவர் சொல்றாரு முதல் நாள் ஏற்றுக்கொண்டார்கள். முதல் நாள் ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னா இவர்கள் மாற்ற வேண்டிய தேவை ஏற்றுக்கொண்டது எப்படி என்றால் பொது கட்டமைப்பாக சங்கு சின்னத்தில் கேட்ப வேண்டும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இல்லை, ஜனநாயக தமிழ் தேசிய. ஏனென்றால் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, தவறாக சொல்லக்கூடாது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கேட்க மாட்டேன் என்ற அடிப்படையில் தான் மணிவண்ணன் நீங்கள் இருவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. நீங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தீர்கள் இல்லையா? நாங்கள் அந்த பிரதிநிதிகள் நாங்கள் இருந்திருந்தோம். நீங்கள் சென்றிருந்தீர்கள். அதாவது சபா கூதாஸ் அவர்கள் அந்த கூட்டத்தில், அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்காக அந்த சின்னத்தை பேச்சுவார்த்தை நடைபெறும் போது அங்கு என்ன நடந்தது? அங்கே இதுதான், அதாவது வந்து இந்த தேர்தல் வருகிறது, எப்படி இந்த தேர்தலை நாங்கள் முகங்கொடுக்க போகிறோம் என்று கதைத்த போது அவர்கள் சொன்னார்கள், இந்த தேர்தலில் நீங்கள் விரும்பினால் நீங்கள் இந்த சங்கு சின்னத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்பொழுது எங்களுடைய கட்சி சார்ந்த தலைவர்கள் எல்லோருமே வைத்தது, நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய நிலைப்பாடு, நீங்கள் யார் யார் இறங்க போகிறீர்கள் என்றவுடன் உடனடியாக அவர்கள் தெரிவித்தது, இல்லை இல்லை நாங்கள் ஒருபோதும் தேர்தலில் களமிறங்க மாட்டோம், நாங்கள் சில பிரதிநிதிகளை உங்களுக்கு சிபார்சு பண்ணுவோம், நீங்கள் அவர்களை பரிசீலித்து போட வேண்டும் என்ற அடிப்படையில். அதன் அடிப்படையில் தான் 7 கட்சிகளுக்கு 7 ஆசனங்களும் 3 டிக்கெட், அதாவது 2 டிக்கெட் வந்து எப்படி விடப்பட்டதுன்னு சொன்னால் ஒரு பெண் வேட்பாளரையும் கட்டாயம் உள்வாங்க வேணும். இந்த 7 பேருக்கு நீங்கள் சொன்ன 7 கட்சிகள் வந்து உங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தேசிய பசுமை கட்சி, ஜனநாயக தமிழ் போராளிகள் கட்சி, தமிழ் மக்கள் விடுதலை, தமிழ் மக்கள் கூட்டணி, அங்கர்நேசன், தமிழ் தேசிய பசுமை இயக்கம். அதாவது வந்து தமிழரசு கட்சிகளையும் சுமந்திரன் அணி, சிறிதரன் அணி, அதே மாதிரி விக்னேஸ்வரன் பாட்டிகளை மணியணி, விக்னேஸ்வரன் அணி, அருந்தவான் அணி என்று இப்ப கலைக்கிறாங்க. அப்ப எத்தனை அணி வரப்போகுது? இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த விடயங்கள் ஆளியால் குற்றம் சொல்லுது. இதனால் தான் இப்போது நாங்கள் எல்லோரும் தனித்தனியா பிரிந்து அதைத்தான் சொல்கிறேன். நாங்கள் அதுக்கு தான் சொல்றோம், ஒற்றுமையா வாங்க, யார் பிரிஞ்சு போனாலும் ஒன்றுபடுங்கோ, ஒன்றுபட்டு நீங்கள் அந்த உங்களுடைய அந்த 7 கட்சிகள் இணைந்து அந்த விடயத்தில் இருந்து தொடர் 7 கட்சிகள் இணைந்து 7 ஆசனங்களை எடுப்பதாகவும், அதைவிட 2 ஆசனங்கள் பொது கட்டமைப்பு சிபார்சு பண்ணலாம் என்றும், அதில் சிபார்சு பண்ணப்படுகிற ஆக்களை நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் என்றுதான் முடிவெடுக்கப்பட்டு 3ஆம் நாள் திருகோணமலையில் நடந்த சந்திப்பின் பிரகாரம் தமிழ் பொது கட்டமைப்பு சிவில் சமூக அமைப்பில் இருக்கிற பிரதான பிரதிநிதிகள் இப்படியான அறிவிப்பை செய்துவிட்டு பதில் சொல்லாமல் அமர்ந்து விட்டார்கள், அடங்கி விட்டார்கள். அவர்கள் உண்மையிலேயே உடனடியாக இந்த கட்டமைப்பை கூடுங்கள், நாங்கள் பேசுவோம் என்று பேசி இருக்க வேண்டும். அவர்களுக்கு அவ்வளவு துணிச்சல் இல்லை. இல்லாவிட்டால் அந்த சின்னத்தை பயன்படுத்த வேண்டாம், நாங்கள் தரவில்லை உறுதியாக சொல்லி இருக்க வேண்டும், உறுதிப்பட பேசி இருக்க வேண்டும். நடுவின மாதிரி பேச்சுவார்த்தைகள் தான் இங்கு பிரச்சனையை உருவாக்கியது. இது நான் நினைக்கிறேன் இதனும் ஏதோ ஒரு பின்னணி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி நாங்கள் மக்களுடைய ஒற்றுமைக்காக நாங்கள் பயணிக்க வேண்டும். வெளிவராத உண்மைகளும் சிலது இருக்கு. இவர்கள் பேச்சுவார்த்தை நடக்கும் போது ஒரு தேர்தலுக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டு 7 நாட்களுக்குள்ள சின்னத்தை மாற்றிக் கொள்ளலாம், அது எங்களுடைய தேர்தல் நடைமுறையில் உள்ள விடயம். பொதுக்கட்டமைப்போட பேச்சுவார்த்தை நடக்கும் போதே செயலாளர்களால் அங்கே தங்களுக்கு குத்து விளக்கு சின்னத்துக்கு பதிலாக சங்க சின்னத்தை தர சொல்லி அனுப்பப்பட்டிருந்தது. அப்பட்டமான போய் அது வந்து இங்கு தீர்மானம் எடுத்து இல்லருடைய சிக்னேச்சர் பிறகுதான். அதே நேரத்தில் இவர்களோட இன்னொரு கூட்டுப்பாட்டியும் தேர்தல் திணைக்களத்தை அணுகியிருக்கிறார்கள்.
எங்களுக்கு எங்களுடைய சின்னத்துக்கு பதிலாக இந்த சின்னத்தை தர்றதுக்கு என்ன நடவடிக்கை? அவர்கள் எழுத்து மூலம் விண்ணப்பிச்சிருக்கிறார்கள், நீங்களும் எழுத்து மூலம் விண்ணப்பிங்க. அதே நேரத்தில் பொது கட்டமைப்பும் அதுக்கான ஒரு ரிஜெக்ஷனை கொடுத்திருந்தேன், நீங்கள் அதை கொடுக்க கூடாது. ஆனா பொது கட்டமைப்பு தேர்தல் திணைக்களை ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் பதிவு செய்யப்படாத அவருடைய பதில் முடியட்டும். அவ்வாறான நிலைமையில இது ஒரு எவ்வளவு சொன்னது போல இது அவர்கள் தமிழ் தேசிய கட்டமைப்பாக நாங்கள் இயங்குவோம். அங்கே சங்க சின்னத்தில் கேட்பது அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பட்ட கதையே இல்லை. இவர்கள் ஜனநாயக தேசிய கூட்டமைப்புக்கு அந்த சின்னத்தை மாற்றிய பின்னர் தான், அவ்வாறான முயற்சி எடுத்துட்டார்கள் என்று அவர்கள் அறிந்த பின்னர் தான் அவர்கள் இந்த தேர்தலில் பொதுக்கள் என்றால் தனியே ஒரு ஆள் இல்லை, 83 அமைப்புகள் செயல்பட்டது. அவ்வாறான நிலைமையில் சரியான தெளிவான சிந்தனை மக்களுக்கு வழங்குவோம். இந்த 83 அமைப்புகளும் தங்களை வெளிப்படுத்தாமல் கனவே மக்கள் இந்த பொது தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்காக வேலை செய்து கொண்டிருந்தார். சங்க சின்னத்தை பற்றி தமிழரசு கட்சி கலைக்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் சங்கு சின்னத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். சங்குக்கு போடக்கூடாது என்று சொன்னார்கள். இவர் சங்கு சின்னத்தை பற்றி கலைக்கிறதுக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பொது கூட்டமைப்பும் சேர்ந்து எடுத்த இந்த சின்னத்தை பற்றி இவர்கள் விமர்சிக்கிறதுக்கு இவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. ஏனென்று சொன்னால் இதை நாங்கள் ஒன்றை தெளிவாக கொள்வோம். 85 அமைப்புகள் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த 85 அமைப்புக்கும் 4 பிரதிநிதிகள் வந்திருந்தவர். 85 அமைப்பு சார்பில் 4 பிரதிநிதிகள் வந்திருந்தவர். நிலாந்தன் அவர்கள், யதீந்திரா அவர்கள், கணேசலிங்கம் அவர்கள் மற்றும் இன்னும் ஒரு நபர், 4 பேர். விளக்கத்தை கேட்காமல் அலட்டக்கூடாது. வன்னி மாவட்டத்திலே அத்தனை பிரதிநிதிகள் அத்தனை பொது கட்டமைப்புகளையும் கூட்டி அவர்கள் இவரை பிரதிநிதியாக விடுகிறோம் என்று தீர்மானம் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 85 அமைப்பையும் சந்திக்கணும் இல்லை. அந்த பிரதிநிதிகளினுடைய தகவலின் அவர்களுடைய முடிவின் அடிப்படையில் தான் அதுக்கு நாங்கள் செல்லலாம். ஆகவே அந்த பிரதிநிதிகள் தான் முடிவு கொடுத்திருந்தார்கள், நீங்க சின்னத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று. ஆகவே சின்னத்தை மாற்றிக்கொள்வது எடுத்துக்கொள்வது என்பது அது பொது கட்டமைப்பு சார்ந்த விடயம். அதை எதிர்த்தவர்கள், அதை நிராகரித்தவர்கள், அதற்கு வாக்கு போடக்கூடாது என்று சொல்லி சிங்கள வேட்பாளருக்கு வாக்கு போட சென்றதை இதை பற்றி கலைக்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. இதை நாங்கள் வேறொரு திசையிலே நோக்கி நகர்த்துவோம். ஏனென்றால் சங்க சின்னத்தை பற்றி இதை பற்றி இன்னும் விரிவாக கதைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பொது கட்டமைப்பில் இருந்த ஒரு சிலரை அழைத்து, இல்லாவிட்டால் உங்களோடு அந்த கூட்டத்தில் இருந்த இன்னும் சிலரை அழைத்து அதை பற்றி பேசுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆகவே நீங்கள் மட்டும் இருந்திருக்கிறீர்கள், அவர்கள் இருவரும் அங்கு செல்லவில்லை. ஆகவே அதை நாங்கள் ஏன் எப்படி என்கின்ற விடயத்தோடு நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். சுகிரன் அவர்களிடம் வரலாம். தமிழரசு கட்சியில் தொடர்ந்து நீங்கள் ஒரு விடயத்தை இப்போது ஞாபகப்படுத்தியிருந்தீர்கள். பொது கட்டமைப்பிற்கு ஸ்ரீதரன் அவர்கள் ஆதரவு வழங்கியதனால், ஜனாதிபதி தேர்தலிலே சங்க சின்னத்திற்கு ஆதரவு வழங்கியதனால் அவருக்கான ஆசனம் அங்கு வழங்கப்படுமா என்ற ஒரு இழுவரை மறைமுகமாக பேசுபொருளாக இருக்கிறது. ஆகவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் போது அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றவர் ஸ்ரீதரன் அவர் தான், தமிழரசு கட்சி சார்பிலே. ஆகவே கட்சிக்குள் இவ்வாறான ஒரு நிலை இருக்கிறது. ஸ்ரீதரன் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழரசு கட்சிக்கு அவருக்கு ஆசனம் ஒதுக்கப்படுமா என்ற ஒரு பேசுபொருள் மிக முக்கியமாக அரசியல் பரப்பில் இருக்கிறது. ஆகவே அதனுடைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? குறிப்பாக எங்களுடைய கட்சி ஜனநாயக கட்சி, ஆகவே எங்களுடைய ஒரு மத்திய குழு இருக்கிறது. கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக யார் செயற்பட்டாலும் அதற்கு எதிராக ஒழுக்கு நடவடிக்கைகளுக்கு செல்வது எங்களுடைய கட்சியினுடைய நடவடிக்கை. அந்த அடிப்படையில் மத்திய குழுவில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அடிப்படையில் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதில்லை, அவரை அதிலிருந்து விலகச் செய்வேன் என்று அவர் எங்களுடைய கட்சியினுடைய ஆய்கால உறுப்பினர், எங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆகவே அவரை அதிலிருந்து விலக சொல்லிக்கப்பது. பின்னர் தேர்தல் முடிந்த பின்னர் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்திலே அந்த கட்சி அவருக்கு ஆதரவு தெரிவித்தவர்களிடமிருந்து செயலாளர் அவர்களால் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பு என கூறப்பட்டிருந்தாலும், இப்பொழுது நடக்கின்ற தேர்தலில் யாழ் மாவட்டம் சார்பிலே பழைய 2 வேட்பாளர் என்றால் அதில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் போட்டியிடுவார்கள். இது சலசலப்பாக சில நாளை அதை இறுதி செய்யப்படும். அவர்கள் இருவரோடு அனுபவம் உள்ளவர்களோடும் இன்னும் 7 கல்வி புலமையாளர்கள் இளைஞர்களாக உள்ளடங்கியதாக புதியவர்கள் சேர்க்கப்பட்டு வேட்புமனு நாளை அநேகமாக பூர்த்தியாக்கப்படும். அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணியிலே இன்னும் இழுவறியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருந்தோபாலன் அவர்களை முதன்மை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அவர்களுடைய பொதுக்குழு ஒரு முடிவு எடுத்து அவரிடம் கேட்கிறார்கள், பொதுக்குழுவுக்கு வர சொல்லி.
ஆகவே அவர் சில கோரிக்கைகளை அங்கு முன்வைக்கிறார் தலைவரிடம். ஆகவே தலைவர் அந்த கோரிக்கைக்கு உடன்படவில்லை, இல்லாவிட்டால் அதற்கான சாதகமான பதில் சொல்லவில்லை. இன்னொரு விடயம் இருக்கிறது. ஆகவே மணிவண்ணன் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருப்பார் என்று விக்னேஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தேர்தல் குழுவை தயாரிக்கும் போது கூட மணிவண்ணன் அங்கு உள்வாங்கப்படவில்லை என்ற விடயத்தை அறிகிறோம். குறிப்பாக 5 கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, யார் யாரை போட வேண்டும் என்று. ஆனால் அதே விக்னேஸ்வரன் அவர்கள் எமது நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவிக்கிறார், அவர் தேர்தலுக்கு பொறுப்பாக அவர் செயற்படுவார், அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கி இருக்கிறோம், கட்சியிலே மணிவண்ணனுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறீர்கள் கேட்கும். ஆகவே உங்களுடைய கட்சியிலும் இவ்வாறான ஒரு இழுபறி நிலையை நாங்கள் செய்திகள் மூலமாகவும் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது எவ்வாறு தீர்க்கப்படும் என்ன நிலவரம்? இது தமிழ் மக்களுக்கு உள்ள யதார்த்தமான நிலைமை. தமிழ் மக்களுக்குரிய சாபக்கேடாக கூட அதை இதுக்கு சொல்லலாம். அதற்காக தான் நாங்கள் இதை பற்றி விமர்சனம் சொல்லாமல் முடிவுகளாக இருக்கின்றோம். அவ்வளவுதான். சரி, இப்போது போராளிகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது இந்த தேர்தலிலே. அதை தெரிந்த வரையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தான் செய்கிறது. ஜனநாயக போராளிகள் கட்சியை உள்ளீர்த்து அதனுடைய செயற்பாடுகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். மற்ற கட்சிகளிலே அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுமா இல்லையான்னு தெரியும். ஆகவே போராளிகளுக்கு எந்த அளவிற்கான சந்தர்ப்பத்தை இந்த கூட்டணியிலே வழங்கப்படுகிறது? அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது. அவர்கள் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி மாவட்டத்தில் தங்களுக்கு ஒரு டிக்கெட் தந்தால் காணும் என்ற வகையில் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதே போல அவர்கள் விரும்பிய கோரிக்கையை வைக்க முடியும் என்பதை ஏலவே தீர்மானிச்சிருக்கிறோம். அவர்களுக்கு பரந்துபட்ட ரீதியில் அதை தேர்தலுக்கு இறங்கக்கூடிய வகையிலான ஆட்கள் குறைவாக இருக்கிறபடியால அவர்கள் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் ஒருவரையும், வன்னியில ஒருவரையும், கிழக்கு மாகாணத்தில் அதாவது மட்டக்களப்பில் ஒருவரையும் கேட்டிருக்கிறார்கள். அது பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு அது வழங்கப்படும். சரி, நிகழ்ச்சியினுடைய நிறைவாக பொதுவாக மூவரிடமே ஒரு கேள்வி. இப்போது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த அலை பொதுவாக இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுற கடந்த கால வரலாறுகள் செயற்பாடுகள் பற்றி அதிகமாக இங்கு எங்களுடைய தமிழ் கட்சிகள் இருப்பவர்களும் அதனை சொல்லிக் கொடுப்பதாகவோ இல்லாவிட்டால் அதை பற்றி தெளிவுபடுத்துவதாகவோ இல்லை. குறிப்பாக அவர்கள் தேசிய மக்கள் சக்தி பக்கம் செல்கிறார்களாக இருந்தால் அதிலே தவறு அவர்கள் மீதை நாங்கள் நேரடியாக சுட்டி காட்ட முடியாது. அவர்களுக்கு முதலில் இருந்த கட்சிகளை எல்லாம் உங்கள் கட்சிகள் தான், அவர்கள் இருந்த உறுப்பினர்கள், குறிப்பாக இப்போது ஆதரவாக கருத்து தெரிவிப்பவர்கள் தமிழரசு கட்சியில் இருந்த தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்களாக கூடவும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அதேபோன்று ஏனைய கட்சிகளில் இருந்தும் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளுடைய ஆதரவாளர்கள் இப்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர்களாக பிரச்சார நடவடிக்கையை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து ஆரம்பித்து இப்போது ஒரு தனி தேர்தலை யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியிலே சந்திக்கப் போகிறார்கள். அதற்கும் அவர்கள் ஒரு கல்விப்புலம் சார்ந்த திட்டமிடப்பட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். ஆகவே தமிழ் தேசியத்தை தேசிய மக்கள் சக்தி என்கின்ற அலை சில வேளைகளில் அடித்து சென்று விடுமோ என்ற ஒரு பயம் இப்போது உருவாகி இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை காத்து கொள்வதற்காக நாங்கள் எல்லோரும் பிரிந்து நிற்கிறோம். ஆகவே என்னென்ன யுக்திகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? மூவரிடமே பொதுவான கேள்விதான் இது. இதில் இப்போ நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார பிரச்சனை மட்டுமில்லை, இந்த ஊழல் மோசடிகளுக்கு எதிராக ஏற்பட்ட அறகலிய போராட்டத்தை தொடர்ந்து இந்த என்பிபியின் ஆதரவு அவர்களுடைய செயற்பாடு அதிகரித்திருந்தது. உண்மையில் ஊழல்கள் அதிகரித்திருப்பதன் காரணமாக தான் இந்த விளையாட்டு நடந்தது. இந்த மாற்றம் இங்கு புதிய இளைஞர்களாக புதியவர்களாக வாக்கு வங்கிக்கு உள்வாங்கப்பட்டவர்களுக்கு கடந்த கால இந்த கட்சியினுடைய வரலாறுகள் அதனுடைய செயற்பாடுகள் தெரியாமல் இருக்கின்றது. அவர்கள் கடந்த காலத்தில் எப்படி ஜனதா விமுக்தி பெரமுனா ஜேவிபியாக செயற்பட்டார்கள், அந்த ஜேவிபியாக செயற்படும்போது எவ்வாறு இருந்தார்கள், 2004ஆம் ஆண்டு இந்த சுனாமி கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது அந்த சுனாமி கட்டமைப்புக்கு எதிராக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து சென்றவர் தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க. 2004ஆம் ஆண்டு இலங்கை தீவிலே பெருமளவு அழிவுகளை சந்தித்த சுனாமி கட்டமைப்பிலே அதனுடைய பணிப்பாளராக இருந்த நிர்வாக சேவை உத்தியோகத்தர் இன்றையும் பாதிக்கப்பட்டவராக யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய ஓய்வூதியம் கூட இல்லாமல் இருக்கின்றார். அவர் இந்த நாட்டிலே வாழ முடியாத ஒரு கட்டத்தில் வெளிநாடுகள் சென்றிருந்து இப்பொழுது திரும்பி இங்கே நாட்டில் அமைதியாக பொருளாதார ரீதியான நடவடிக்கைக்கு பொருளாதார ரீதியான கருத்துக்களை கூறி செல்கிறவராக தான் இருக்கிறார். இந்த செயற்பாடானது எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை ஒரு பலவீனமான நிலைக்கு சென்றக்கூடிய நிலைமையை உருவாக்கும். ஆகவே நாங்கள் இந்த இளைஞர்களுக்கு தெளிவான பதிலை சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கு.
இந்த கட்சியினுடைய இது என்ன, இவர்களுடைய செயற்பாடு என்ன, இவர்களால் என்ன 83 கலவரங்கள் போது ஏற்பட்ட நிலைமை என்ன, 2004ஆம் ஆண்டு ஏற்பட்டது என்ன, பின்னர் ஒரு காலத்தில் ஜேவிபியை பாதுகாத்தவர்களும் தமிழர்கள் தான். ஆரம்ப காலத்தில் ரோண விஜயவீரா வந்து பாதுகாத்து ஒழித்திருந்த இடங்களும் யாழ்ப்பாணத்தில் சில வீடுகளில் தான். ஆகவே நாங்கள் சிங்கள மக்களுக்கோ யாருக்கோ எதிரானவர்கள் அல்ல. எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை எங்களுடைய சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை நோக்கி அதிகார பரவலாக்க வேண்டி நிற்கின்றமே ஒழிய நாங்கள் எவருக்கும் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் எங்கள் மக்கள் தெளிவான சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் புதிய இளைஞர்களுக்கு நாங்கள் சரியான வழிகாட்டலை வழங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த தெளிவான நிலைப்பாடும் என்றால் அவர்கள் இப்பொழுது ஒரு கவர்ச்சி அரசியலை நோக்கி செல்கிறார்கள். இளைஞர்கள் அரசியல் வர வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உண்மையாக உள்ளூராட்சி தேர்தலில் 2011ஆம் ஆண்டு காலமே கையெழுத்து வைக்கின்றவர் பின்னேறும் பெற மாட்டார். அவ்வாறான சூழ்நிலை காணப்பட்டது. அவ்வாறான இளைஞர்கள் அவ்வாறான நேரத்தில் பல இளைஞர்கள் வந்து கேட்டார்கள். பல இளைஞர்கள் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தலைவர்களாக இருந்தார்கள். இப்போது அழுத்தங்கள் இல்லாத ஒரு சுதந்திரமான நிலைமை இருக்கின்ற நிலைமையில் அவர்கள் பல்வேறுபட்ட இன்றைக்கும் சும்மா எங்களுடைய கோசனை காய்க்கும் போது சொன்னார், ஒரு 23 வயது படியும் வந்து நான் பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் சுயேட்சையாக கேட்க போறோம். என்ன கேட்க போறோம், என்ன செய்ய போறீங்க? பார்லிமெண்ட்ல போய் பேச போறோம். என்ன பேச போறோம்? பாராளுமன்றம் பேசுற இடம் இல்லை, சட்டம் இயற்றுதல் நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குகின்ற இடம் தான் பாராளுமன்றம். அங்க செல்கிறவர்கள் ஒரு தெளிவான சிந்தனை உள்ளவர்கள், ஒரு கட்டமைக்கப்பட்டவர்களாகவும் ஒரு விடயப்பரப்பை எடுத்து சென்று இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், எங்களுடைய தமிழர்களுடைய நிர்வாக கட்டமைப்பு, எங்களுடைய அதிகார பரவலாக்கங்களை செய்யக்கூடிய ஆளுமை உள்ளவர்களை நாங்கள் அனுப்புவோம். அதை விட்டு பிரிந்து செல்வதாக இருக்க முடியாது. நான் இப்ப சொல்ற கருத்தை சொல்லிக்கொண்டு நான் ஜேவிபிக்கு ஆதரவாக செயற்படுகிறேன் என்று யாரும் முதல் சொல்லக்கூடாது. அதே முதல் சொல்லிக் கொள்கிறேன். ஜேவிபி பயங்கரவாதம் செய்ததுதான், தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் இதுவரைக்கும் நடந்தது. ஆனா அதில் ஒரு மாற்றம் வராது என்று சொல்றது வந்து ஒரு பொய். ஏன் சொன்னா அந்த காலம் இந்திய ராணுவத்தோடு சேர்ந்து பல கொலைகளை செய்த ஒருவரும் இந்த கூட்டணியில இருக்கிறார். இலங்கை ராணுவத்தோடு சேர்ந்து செயல்பட்டு வவுனியாவில் செயல்பட்டவர்களும் இருக்கிறார்கள். பேர் சொல்ல விரும்பவில்லை. அவர்களும் எங்கள் ஜனநாயக பிறப்புகள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு ஆசனங்களையும் வழங்கி இருக்கின்றோம். அப்ப அதே மாதிரி நாங்கள் வந்து ஏபி ஒரு காலத்து சேர்ந்தாலும் அந்த மனமாற்றங்கள் ஒன்று வந்து கொண்டிருக்கும். காலத்துக்கு ஏற்ற மனமாற்றங்கள், அந்த மனமாற்றங்களை சாதகமாக பயன்படுத்தி செயல்படுவதால் ஒரு யதார்த்தமான ஒரு அரசியல் சூழ்நிலையாக இருக்கும் என்று நான் இப்ப கருதுகிறேன். எதுக்காக பழைய முந்தைய அப்படிச்சாரு முந்தைய அப்படிச்சவர்களை நாங்கள் இப்போ வச்சிருக்கோம். இந்த கூட்டணிகளை வச்சிருக்கோம். என்ன தமிழ் தேசிய கூட்டம் என்ன கூட்டணி இருக்க பல இதை கொலை செய்தவர்கள் இருக்கிறார்கள். எங்களை கொலை செய்தவர்கள் இருக்கிறார்கள். அப்ப எங்களோட சகோதரர்களை கொலை செய்திருக்காங்க. அப்ப அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது நாங்கள் அதை சிங்கள மக்கள் தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஜேவிபியை அந்த சிங்கள மக்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ஜேவிபியை எங்களுக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய கடந்த கால அவர்களுடைய செயற்பாடுகளை மறந்து இல்லாவற்றை அதில் இருந்து மாறுபட்டு ஜனநாயக நீரோட்டத்திலே கலந்து ஒரு மாற்றத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். அந்த மாற்றத்தை நாங்கள் எமக்கு சாதகமாக பயன்படுத்தலாம். உண்மையான ஒரு ராஜதந்திரம். சரி, கோதாஸ் சுகர்தன் அவர்கள் சொன்ன கருத்து மிக அருமையான கருத்துக்கள் சொல்லி இருந்தார். அதில் நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் அதே போல நாங்கள் எல்லாரும் பிளவிட்டிருக்கிறோம். பிளவிட்டது சம்பந்தமாக இப்ப கதைச்சு கொண்டிருந்து பிரயோசனம் இல்லை. ஆனால் எங்களுடைய தேசம், நாங்கள் இந்த தேசத்துக்காக பாரிய தியாகம் செய்திருக்கிறோம். பல உயிர்களை கொடுத்திருக்கிறோம், பறவை கொடுத்திருக்கிறோம், சொத்துக்களை இழந்திருக்கிறோம். ஆனா இந்த சூழல் என்றது பொதுவா வந்து இப்ப ஏதாவது ஒரு விஷயம் புதுசா வரையில இந்த சமூக வலைத்தளங்கள்ல ரெண்டிங் ஆகிறது வளமை. கொஞ்ச நாள் எங்களோட டாக்டர் அர்ச்சுனாவும் வந்து ரெண்டிங்கா இருந்தார். இப்ப என்ன நிலைமை என்றது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இது இப்ப புதுசா வந்திருக்கிற ஒரு மாற்றம். இந்த மாற்றம் வந்து சரியான அரசியல் அனலைஸ் பண்ணி பார்த்தால் இது மாற்றம் இல்லை. ஏனென்று சொன்னால் இது இது மாற்றமில்லை நாங்கள் குறுகிய ஒரு காலத்தில் சொல்ல முடியாது. நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த பின்பு அதற்கு பிறகு இந்த அரசு என்ன செய்கிறது? தேர்தல் நடந்த முடிவுகள் ரீதியாக நான் சொல்றேன் என்னண்டா, தென்னிலங்கையில 3 முகாங்கள் இந்த முறை வந்ததால தான் அன்றகுமார திசாநாயக்கா இந்த ஜனாதிபதி கதிரையை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்தது. உண்மையில வந்து ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா ஓரணியா இருந்திருந்தால் இந்த முடிவடைந்து விட்டது. 42% வாக்குகளை பெற்றுதான் வந்திருக்கிறார். இனி பாராளுமன்றத்தை எவ்வளவு தூரம் அவர்கள் சாதாரண பெரும்பான்மையில் பிடிப்பார்கள் என்பதை நவம்பர் 15ஆம் தேதி தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இவர்களை விட
67 லட்சம் வாக்குகளை எடுத்த கோட்டாபய ராஜபக்ச 153 ஆசனங்களை பாராளுமன்றத்தில் வச்சிருந்த கோட்டாபய ராஜபக்ச 2 வருஷத்தில் போறதுக்கு உள்நாட்டுக்குள்ள பெரிய ஒரு வேலை நடக்க இல்லை. வெளிநாட்டு சக்திகள் தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினது. அந்த மாற்றத்தை பற்றி பிடிச்சு கொண்டு வந்து அவர் சொன்ன மாதிரி 2 வருஷமா அன்றகுமார் எடுத்த முயற்சியால அவர் போட்ட அந்த வலையமைப்பால அவர் இதுக்குள்ள உட்புகுந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அதை வச்சு கொண்டு எங்கட இடத்தை விட்டு கொடுக்க இயலாது. அந்த மாற்றம் என்னத்துக்கு வந்ததுன்றதை நாங்க விளங்கிக் கொள்வோம். அந்த மாற்றத்தை பொறுத்தவரையில நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அதை அவர்கள் பக்குவமா கொண்டு போகணும், சொன்னதை செய்யணும். ஆனால் எங்கட பிரதான இலக்க நாங்க விட்டு கொடுக்க இயலாது. எங்கட அரசியல் அவர் இன்று வரை நாங்கள் பேசுகிற இந்த நிகழ்ச்சி நிரல் வர இலங்கையில ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்கின்ற எங்கேயும் சொல்லவே இல்லை. எங்கையும் சொல்லாத ஒருவரால எங்களுக்கு எப்படி ஒரு நியாயம் கிடைக்கும் என்றது ஒரு கேள்விக்குறியாதான். தேசிய இனப்பிரச்சனை இல்லை என்று அவர் குறிப்பிடவில்லை என்று சொல்கிறீர்கள். ஆனால் இனப்பிரச்சனைக்கான தீர்வு ஒன்றை நான் பெற்றுத் தருவேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இல்ல அவர் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்றதையும் சொல்லல. இனப்பிரச்சனைக்கான தீர்வு புதிய அரசியலமைப்பு கடந்த காலத்தில் எத்தனை ஜனாதிபதியார் சொல்லிட்டாங்க. கடந்த காலத்தோடு அதை வச்சுக்கொள். அதாவது அவர் உண்மையில எங்கட இந்த நாடு சகல இனங்களும் ஒற்றுமையா வாழணும், இந்த நாட்டில் இந்த 75 ஆண்டுகளா புரியோடி போயிருக்கிற பிரச்சனை தேசிய இன பிரச்சனை தான் காரணம் என்று அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் இந்த தமிழ் மக்களுக்கு எப்படி ஒரு நியாயமான தீர்வு கொடுக்கணும் என்று அவரால் சொல்ல இயலாதண்டா அவரும் இந்த ராணுவத்தை வச்சுக்கொண்டு இந்த நாட்டை எங்கட இனத்தை அடக்குமுறைகளை வச்சுக்கொண்டு ஆட்சியை தான் அவர் சிந்திக்கிறேன். சரி, அதை நாங்கள் இனி வருகின்ற காலத்திலே அதை அவதானித்து விட்டு அதற்கான நடைமுறை எப்படி கூறுங்க. ட்ரெண்டிங் என்ற வார்த்தைக்கு நான் வாரன். கடந்த ஒரு 15 நாளைக்கு முதல் நாங்கள் மிகவும் ட்ரெண்டிங்கான இந்த விஷயம் தமிழ் பொதுச்சபை ட்ரெண்டிங்காக போய்த்தான் 2022 லட்சம் வாக்கை எமது அரியநேந்திரம் ஐயா சங்கு சின்னத்துக்கு பெற்றுக். அந்த ட்ரெண்டிங்கை நாங்கள் ஏன் இப்போ 15 நாளைக்கு குழப்பினோம் என்றதுதான் இப்பொழுது பிரச்சனை. அந்த ட்ரெண்டிங் அப்படியே போயிருந்தால் வடக்கு கிழக்கு உள்ள பெரும்பாலான ஆசனங்களை நாங்கள் கைப்பற்றி நாங்கள் பேரம் பேசக்கூடிய ஒரு தன்மைக்கு நாங்கள் சென்றிருப்போம். இந்த ட்ரெண்டிங்கை நாங்கள் வலுவிழக்கப்படுறோம். அது தவறு எங்களிடம் வைத்துக்கொண்டு அடுத்தவனை குற்றம் சாட்டுவதுதான் முதல் பிழை. ஆகவே நாங்கள் பொதுவாக வர வேண்டும் என்றதான் எங்களோட கொள்கை. அந்த கொள்கைக்கு இன்றைக்கு நாங்கள் இதோடு நாங்கள் இந்த எது சரியது பிள்ளை நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியிலே நாடாளுமன்ற தேர்தலும் சமகாலத்திலே தமிழ் தேசிய கட்சிகளினுடைய நடவடிக்கைகளும் என்ற தலைப்பிலே பேசியிருந்தோம். இந்த விடயங்கள் இன்னும் நாங்கள் பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். தேர்தல் நெருங்க வேட்புமனுக்களினுடைய தாக்கல் நிறைவு பெற்ற பின்பு வேட்பாளர்கள் யார் என்பதை அறிந்த பின்பு கட்சிகளினுடைய நடவடிக்கைகள் பற்றி இன்னும் அதிகமாக நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும், ஆழமாக பேச வேண்டும், பேசுவோம் என்று கூறிக்கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்றி வருகின்ற தமிழரசு கட்சி சார்பிலே வருகின்ற முன்னாள் வலி வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் சுகிதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி சார்பிலே வருகின்ற ஜெயபாலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே வருகின்ற டிலோவினுடைய முக்கியஸ்தர் முன்னாள் வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினர் சபா கோதாஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் எதிர்வரும் சனிக்கிழமை சமகால அரசியல் விடயப்பரப்புகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.